விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எம்புதுப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வருது அரசு உயர்நிலைப்பள்ளி. கடந்த 2013ஆம் ஆண்டு அரசு தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர்நிலைப்பள்ளியை தரம் உயர்த்தப்பட்ட இந்த பள்ளியில் தற்போது வரைக்கும் 200க்கும் அதிகமான மாணவர்கள் படிச்சுட்டு வர்றாங்க. தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர்நிலைப்பள்ளியாக மாற்றப்பட்டாலும் தொடர்ந்து தொடக்கப்பள்ளி கட்டிடத்தில் இந்த பள்ளி செயல்பட்டு வருவதால் போதிய இடவசதி இல்லாமல் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் கடந்த 10 வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்துட்டு இருக்கு. தொடக்கப்பள்ளி கட்டிடத்தில் ஒரு 5 வகுப்பறைகளில் இந்த பள்ளிக்கூடம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுலேயும் 10 செக்ஷன் இருக்கிறதுனால 5 செக்ஷன் வகுப்பறைகளையும் 5 செக்ஷன் வெளியில் மரத்தடியிலையும் நடந்துகிட்டு இருக்குது. பிள்ளைங்களோட சூழல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலில் தான் இருந்தாங்க. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் இடையூறுகள் இருக்குமோ அவ்வளோ இடையூறுகள் இருந்தது. அந்த இடையூறுகள் மத்தியிலையும் கூட பிள்ளைகள் நன்றாக படித்து 100% மதிப்பெண்கள் தான் 10ஆம் வகுப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 100% தேர்ச்சி தான் 7 ஆண்டுகளாக இந்த பள்ளி அடைஞ்சிட்டு இருக்குது. பள்ளியுடைய இந்த நிலைமையை பற்றி அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அரசு தரப்பில் இருந்து புதிய அரசு உயர்நிலை பள்ளி கட்டுவதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டது. புதிய பள்ளிக்கான நிதி ஒதுக்கப்பட்டும் எம்புதுப்பட்டி கிராமத்தில் புதிய பள்ளிக்கான சரியான இடம் கிடைக்காத காரணத்தால் பள்ளி கட்ட இயலாத சூழல் காணப்பட்டது. அப்போதான் எம்புதுப்பட்டி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய குருசாமி என்பவருடைய மகன் மணிவண்ணன் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை அரசு உயர்நிலை பள்ளி கட்டுவதற்கு தானமாக கொடுத்து உதவியிருக்காரு. இப்போ எங்கள் பிள்ளைங்களோட சூழலை அறிஞ்சு எங்கள் ஊர் தலைவர்கள், அப்புறம் இங்கே கல்வித்துறையின் சார்பாக எங்கள் மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லாருடைய ஈடுபாடோடு என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ ஒருத்தர் திரு முனைவர் டாக்டர், அதாவது முனைவர் குருசாமி அவரோட பையன் முனைவர் மணிவண்ணன் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு ஒரு 2 ஏக்கர் இடத்தை தானமாக வழங்கியிருக்கிறாங்க. இது எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா எங்கள் பள்ளி கட்டடம் கட்டுவதற்கு நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு நபார்ட்லேருந்தும் ஒரு 12 வகுப்பறைகள் சாங்ஷன் ஆகிருக்குது. அந்த வகுப்பறைகளும் கட்டுவதற்கு டெண்டர் விட்டுருக்குறாங்க. டெண்டர் விட்டு அந்த வகுப்பறைகள் கட்டுமான பணிகளும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லா உதவிகளும் செஞ்சு வர்றாங்க. தொடர்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மணிவண்ணன் நம்மக்கிட்ட பேசின போது தன்னுடைய தந்தை குருசாமி எம்புதுப்பட்டி கிராமத்தில் பிறந்து உயர்கல்விக்காக வெளியூர் சென்று கஷ்டப்பட்டு படித்து பிற்காலத்தில் கல்லூரி முதல்வராக பணியாற்றினதாகவும், எம்புதுப்பட்டி பள்ளியை பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய தந்தை போலவே குழந்தைகளும் கல்விக்காக கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவும் தன்னுடைய தந்தை நினைவாக பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்கிட்ட இருந்த 5 ஏக்கர் நிலத்தில் 2 ஏக்கர் நிலத்தை தற்போது பள்ளிக்கு தானமாக கொடுத்துருக்கதா சொன்னார். 2019 அப்பா இறந்த பிறகு அவங்களை நினைவுபடுத்துவதற்காகவும் ஒரு நல்ல அஞ்சலி செலுத்துவதற்காகவும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம். என்னுடைய குடும்பத்தினர் யோசித்தோம், பல வழிகளில் யோசித்து வந்தோம். என்னுடைய தந்தையுடைய கல்வி தொடர்பு, காந்திய சிந்தனை, எளிய கிராமச் சூழல், இந்த 3 புள்ளிகளையும் இணைக்கணும்னு திட்டமிட்டோம். நான் பிப்ரவரியில் இந்தியாவுக்கு வந்தப்போ என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் எம்புதுப்பட்டி ஆசிரியர் பொன்னிர்லாண்டி அவர்களும் பஞ்சாயத்து தலைவர் துரைப்பாண்டியன் அவர்களும் அந்த எம்புதுப்பட்டி பள்ளி கட்டிடத்துக்கு அரசாங்க நிதி கிடைச்சிருக்கு, ஆனால் சரியான நிலம் கிடைக்காதனால அந்த நிதி திருப்பி செல்ல வேண்டும் அபாயம் இருக்கிறது என்று சொன்னாங்க. குறைந்தபட்சம் 1 ஏக்கர் நிலம் வேணும், அதிகபட்சம் தொலைநோக்கோட 2 ஏக்கர் நிலம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு உடனே கேட்டார்கள். அந்த இடத்தோடைய மதிப்பு சுமார் 30 to 60 லட்சம் ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய குடும்பத்தினரையும் உறவினர்களிடையும் கலந்து ஆலோசித்தோம், இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய தந்தை தாய் அவங்க பேரில் ஒரு பள்ளி அமைந்தால் தொலைநோக்கில் நல்லா இருக்கும். 2வது அரசு பள்ளிக்கு நம்ம செய்யும் பெரிய உதவியாக இருக்கும் என்று நினைத்தோம். பிறகு நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன், ஆசிரியர்களை பார்த்தேன், மாணவர்களை பார்த்தேன், அந்த தற்போதைய சூழ்நிலையை பார்த்தேன். எங்களுடைய முடிவு சரியானது தான் என்ற எண்ணத்துக்கு வந்தோம். என்னுடைய குடும்பத்தாருடைய வேண்டுகோள், மாணவர்களுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, என்ன பின்புலம் இருந்தாலும் சரி, கட்டாயம் படிங்க. நீங்கள் படிக்கக்கூடாது அது போல் யார் சொன்னாலும் அதை கேட்காதீங்க. கஷ்டப்பட்டு படிங்க, அதுதான் உங்களுடைய கனவை நனவாக்கும்.
உங்கள் பார்வையாளர்களுக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருக்க வேணாம், கோடீஸ்வரனாக இருக்க வேணாம், உங்களால் முடிஞ்ச உதவிகளை அரசு பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் கிராமங்களுக்கும் செய்யுங்க. இந்த இடத்தை வழங்கிய டாக்டர் மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.